டேலியில லேட்டஸ்டா ஒரு ரிலீஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் 4.1 அதுதான் இந்த ரிலீஸ். இந்த ரிலீஸ்ல மேஜரா கொண்டு வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உத்தியம் சர்டிபிகேட் யாரெல்லாம் நம்மளுடைய சப்ளையர் வச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம பில் ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 45 டேஸ்க்குள்ள நம்ம கண்டிப்பா நம்ம அந்த பில்லை செட்டில்மெண்ட் பண்ணணும். 45 டேஸ் அதாவது 45 நாட்களுக்குள்ள அந்த பில்லுக்கான பெண்டிங் அமௌண்ட்டை நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிடணும். இது வந்து அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டும் இந்த 45 நாள் அப்படிங்கிறது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் அக்ரிமெண்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஒன்லி 15 டேஸ் மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. அதாவது 15 நாள் மட்டும்தான் அலோவ் பண்றாங்க. அதர்வைஸ் அந்த மாதிரி நம்ம பேமெண்ட் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சில பெனால்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸ் நம்மளுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணப்படும். அப்படி எக்ஸ்பென்சஸ் ரிவர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆகுற ப்ராஃபிட் தான் நம்ம டாக்ஸ் அடிஷனலா நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை பெனால்ட்டில இருந்து நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆகுறதுக்கான ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் வந்து டேலியில கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் நம்ம வந்து மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தின வீடியோ தான் இந்த செஷன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த அப்டேட்டுக்கு உத்தியம் சர்டிபிகேட் ரிஜிஸ்டர்டு சப்ளையருக்கு நம்ம எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு அப்டேட் பண்ண போறாங்க, அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ இதில் இந்த பினான்சியல் இயர்ல இருந்து இந்த லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது எம்எஸ்எம்இல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால அந்த பர்பஸை சால்வ் பண்றதுக்காக இந்த ரிலீஸ் வந்து மேஜரா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரிலீஸ்ல ரெண்டு மெயினான அப்டேட் இருக்கு. அதுல முக்கியமான அப்டேட்டா நம்ம இந்த எம்எஸ்எம்இ அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டுக்கான அப்டேட்டா நம்ம வந்து பாக்குறோம். இப்போ இந்த அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் நம்ம வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்ளையருடைய டீடைல்ஸை நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். அதாவது அவங்க எம்எஸ்எம்இல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, மைக்ரோ அண்ட் ஸ்மால் செல்லர்ஸுக்கு மட்டும் நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை ப்ராப்பரா அந்த டைமுக்குள்ள நம்ம பேமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அந்த எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ரிவர்ஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறதா வந்து என்ன அப்படின்னா இந்த ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட். அப்ப நம்மளுடைய சப்ளையர்ஸ் எல்லாமே நம்ம யாரெல்லாம் மைக்ரோ லெவல், யாரெல்லாம் ஸ்மால், யாரெல்லாம் மேக்ரோ லெவல் அதாவது மீடியம் லெவல் அப்படிங்கிறத நம்ம வந்து இனிஷியலா நம்ம வந்து செட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம பார்ட்டி லெட்ஜஸ் கிரியேட் பண்ணும்போது அதாவது சன்ட்ரி கிரெடிட்டாஸ் லெட்ஜஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது அவங்களுடைய இந்த இந்த லெவலை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறது கிடையாது. ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இது வரைக்கும் கொடுக்கல. இப்ப இந்த ரிலீஸ்ல இருந்து தான் இந்த லெவலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஃபீல்டு வந்து நியூவா கொடுத்துருக்காங்க. இப்ப இதனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா நம்மளுடைய செல்லரை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்களுடைய பில்ஸை நம்ம வந்து ஈஸியா நம்ம செட்டில் பண்றதுக்கான ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அவங்களுடைய செட்டில்மெண்ட் ப்ராசஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம வந்து என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இயோடைய டீட்டெயில்ஸை நம்ம வந்து ப்ராப்பரா அந்தந்த பார்ட்டிக்கு நம்ம வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி செட் பண்றதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான வேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதாவது எந்தெந்த வழிகள் எல்லாம் நம்ம வந்து இந்த அப்டேட் அப்படிங்கிறது நம்ம அந்த பார்ட்டி வைஸ் நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னா அட் தி ஒன் டைம் நம்ம வந்து ஒரு பார்ட்டிக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு பார்ட்டிக்கும் தனித்தனியா நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியும். அல்லது அட் த சேம் டைம் நம்ம எல்லா பார்ட்டிக்கும் அவங்களுடைய இந்த டீட்டெயில்ஸை நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும். இந்த மாதிரி அப்லோட் பண்றதுல மேனுவலாவும் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். அதாவது டேலியில அந்த பர்டிகுலர் லெட்ஜரை செலக்ட் பண்ணி அல்லது பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து மேனுவலா நம்ம வந்து ஃபீட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸல்ல இருந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த டீட்டெயில்ஸை நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும். அடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸல்ல இருந்து இம்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். நியூவா அந்த பார்ட்டி அதாவது நம்மளுடைய எஸ்எம்இல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் லெட்ஜர் டேலியில இது வரைக்கும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நியூ மாஸ்டர் தான் நம்ம டேலியில இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இம்போர்ட் பண்ணும்போது அந்த நியூ மாஸ்டராகவே நம்மளுக்கு கிரியேட் ஆகி அவங்களுடைய அந்த உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸோட ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆகும். இது வந்து ஒரு லெவல். ரெண்டாவது லெவல் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க நம்மளுடைய டேலி சாஃப்ட்வேர்ல அதாவது நம்மளுடைய கம்பெனி டேட்டால ஆல்ரெடி மாஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். அதுல இந்த உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான டீடைல்ஸை மட்டும் நம்ம வந்து அப்லோட் பண்ணா போதும். மற்ற பார்ட்டியோடைய அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதாவது அவங்களுக்கு நம்ம எனேபிள் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்
தென் ஜிஎஸ்டியோட இன்ஃபர்மேஷன்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ், கண்ட்ரி டீடைல்ஸ், ஸ்டேட் டீடைல்ஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ் இது எல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஒன்லி எம்எஸ்எம்இக்கான ஃபீல்டு மட்டும் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம எக்ஸிஸ்டிங் லெட்ஜர்ஸை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ்ல நம்ம வந்து டேலியில எப்படி எல்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை அப்டேட் பண்றதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் நம்ம அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பேயபிள் ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது அதுல மைக்ரோ அண்ட் ஸ்மால் செல்லர்ஸை மட்டும் தனியா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம பார்க்க முடியும். இது மைக்ரோ அண்ட் ஸ்மால் பிசினஸுக்கு மட்டும்தான் இந்த ரூல் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகுது. அதர்வைஸ் மற்ற சப்ளையர்ஸுக்கு எதுவுமே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. அஸ்யூஸ்வல் அவங்களுக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த பேமெண்ட்டுக்கெல்லாம் இந்த இடத்துல இந்த ஆக்ட் அப்படிங்கிறது அப்ளை ஆகாது. தென் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா டியூ டேட் அப்படிங்கிறது நம்ம ப்ராப்பரா ஒவ்வொரு எம்எஸ்எம்இ லிஸ்ட்ல வரக்கூடிய அதாவது மைக்ரோ அண்ட் ஸ்மால் செல்லர்ஸுக்கு நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து டியூ டேட் அப்படிங்கிறத நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த டியூ டேட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ரிப்போர்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து கம்பல்சரி நம்ம வந்து பண்ண வேண்டிய ப்ராசஸ் தான் நம்மளுக்கு இந்த ஃபினான்ஸ் இதுல வந்து இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும்போது அந்த டியூ டேட் மிஸ் பண்ணாம ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து பில்ஸ் எல்லாம் நம்ம செட்டில்மெண்ட் பண்ண முடியும். இதனால ரிவர்சல் எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம வந்து லேட் சார்ஜஸையும் நம்ம வந்து ஈஸியா அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து டேலியில எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், என்ன மாதிரியான ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரே ஒரு பார்ட்டி லெட்ஜருக்கு நம்ம எந்த மாதிரி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ டேலி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டேலியில் ஒரு பர்டிகுலர் லெஜரை நான் வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ லெஜர் நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கு. அந்த லெஜர் நம்ம வந்து ஆல்டர் அப்படிங்கிறது எடுத்து நம்ம வந்து ஆல்டர் பண்ண முடியும். ஸோ கேட் பேக் டேலியில ஆல்டர் அப்படிங்கிறது இருக்கும். அங்கே நம்ம லெஜர் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். இதுல பர்டிகுலரா ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க, நம்மளுடைய சப்ளையர் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த சப்ளை லெஜரை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சப்ளை லெஜர்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது இங்க செப்பரேட்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜஸ்ட் செப்பரேட் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சண்டே கிரெடிட்டாஸ் லெஜர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ சண்டே கிரெடிட்டாஸ் தான் மேக்ஸிமம் நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் நம்மளுடைய சண்டே டெட்டாஸ் ப்ரூஃபிங் பண்ணப்பட்ட ஒரு பார்ட்டிகிட்டையும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பில் நம்ம பண்றோம். அந்த பர்டிகுலர் பார்ட்டி வந்து எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னாலும் நம்ம சண்டே டெட்டாஸையும் நம்ம வந்து ஆல்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நீங்க லெஜர் ஆல்ட்ரேஷன்ல F12 பிரஸ் பண்ணுங்க. இங்க நியூவா ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ். பை டிஃபால்ட் இது நோன் இருக்கும். நம்ம வந்து எஸ் கொடுத்துக்கணும். அப்படி எஸ் கொடுத்துட்டு நீங்க கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் எண்டு கொடுத்தேன் அப்படின்னா லாஸ்ட் ஃபீல்டுக்கு கர்சர் மூவ் ஆகுது. இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்எம்இக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்மளுக்கு இருக்கு. செட் ஆர் ஆல்டர் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க எஸ் கொடுக்கறதுனால நம்மளுக்கு அனதர் ஸ்க்ரீன் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இங்க நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபீல்டு கேக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் டைப் ஆஃப் என்டர்பிரைசஸ். இதுல மைக்ரோ அண்ட் ஸ்மால் அப்படிங்கிறதுல நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்க மீடியம் என்டர்பிரைசஸா இருந்தாங்கன்னா நம்ம மீடியம் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த ஆக்ட் வந்து யாருக்கு மட்டும்தான் வந்து இம்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் செல்லருக்கு மட்டும் நம்ம ப்ராப்பரா நம்ம டியூ டேட் மிஸ் பண்ணாம நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறது செட்டில்மெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ ஒருவேளை நம்ம வந்து மைக்ரோ லெவல்ல இருந்தாங்கன்னா மைக்ரோ அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இந்த இடத்துல நம்ம ப்ராப்பரா கொடுக்கணும். அந்த ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கோ அதே ஃபார்மேட்டை நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி அந்த நம்பர் இருக்கும் அப்படின்னா உத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஒரு ஹைஃபன் அப்படின்னு இருக்கும். அடுத்து வந்து ஸ்டேட் கோட் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கர்நாடகா அப்படின்னா கேஏ, தமிழ்நாடு அப்படின்னா டிஎன் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். அடுத்து ஒரு ஹைஃபன் அப்படிங்கிறது கொடுங்க. அடுத்து ஒரு 2 டிஜிட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அது 0102 சம்திங். அடுத்து வந்து நம்ம ஹைஃபன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு அடுத்து 7 டிஜிட் நம்பர் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ இந்த உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஃபீட் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. இதுல ஏதாவது ப்ராப்பர் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல ஏதாவது ஒரு சில டிஜிட் மிஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா
வேலிடேஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எரர் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஃபீல்டு வந்து நம்மளுக்கு என்ன கேட்குது அப்படின்னா, தேர்ட் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு எஃபெக்டிவ் டேட். எந்த டேட்ல இருந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அவருக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். இங்க நியூ எஃபெக்டிவ் டேட் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட் நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டேட் கொடுத்து நம்ம ப்ராப்பரா அப்டேட் பண்ண முடியும். அப்படியே நம்ம வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா சேவ் பண்ணுங்க. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பார்ட்டி லெஜரை மட்டும் தனியா எடுத்து அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸை நம்ம வந்து அப்டேட் பண்றதுக்கான ஒரு சினரியோ. அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, உத்யம் டீடைல்ஸை நம்ம வந்து மல்டிபிள் லெஜர்ஸுக்கு, அதாவது நம்மளுடைய சப்ளை லிஸ்ட்டை மட்டும் தனியா எடுத்து அதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அட் த சேம் டைம் நம்ம வந்து மல்டிபிள் அப்டேட் நம்ம பண்ண முடியும். அங்கேயும் கூட நம்ம ஒன் பை ஒன் நம்ம வந்து அப்லோட் பண்ணவும் முடியும். ஸோ அது எந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ஆல்ட் ஜி அப்படிங்கிறது பிரஸ் பண்ணுங்க. ஆல்ட் ஜி கொடுக்கும்போது நம்மளுக்கு கோ டு அப்படிங்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அங்க அப்டேட் பார்ட்டி எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்டர் பண்ணோம் அப்படின்னா செப்பரேட் ரிப்போர்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை நம்ம வந்து ஃபில்டர் பண்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்லி சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, நேம் ஆஃப் குரூப் அப்படிங்கிறத நம்ம வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டைப் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் கிரெடிட்டார்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, நீங்க செப்பரேட்டா நீங்க ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்து கூட நீங்க ஃபில்டர் பண்ணலாம். தென் நேம் ஆஃப் லெஜர் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் லெஜருக்கு மட்டும் நீங்க ஆல்டர் பண்றீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் லெஜர் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் சண்டே கிரெடிட்டார்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா லெஜர்ஸோடைய லிஸ்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஆல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த லிஸ்ட் ஃபுல்லாவே நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா ஓப்பன் ஆயிருது. ஸோ இந்த லிஸ்ட்ல நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல மேண்டேட்டரி ஃபீல்டா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ப்ராப்பரா அப்டேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்படி அப்டேட் பண்ணும்போது நீங்க ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்டேட் எம்எஸ்எம்இ டீடைல்ஸ், அதாவது ஆல்ட் ஹெச் ப்ரெஸ் பண்ணி நீங்க அட் த டைம் ஆஃப் ஒன்லி ஒன் பர்சனுக்கு நீங்க அப்டேட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து எந்த லிஸ்ட் இங்க இருக்கு அப்படின்னா, ஆட் வியூ கன்சல்டன்ட் அப்படிங்கிற பார்ட்டி இங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னா ஆல்ட் ஹெச் நான் வந்து ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு செப்பரேட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கேக்குது. அதாவது லெஜர்ல நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணி நம்ம வந்து எப்படி அப்டேட் பண்ணமோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் நம்மளுக்கு வருது. ஸோ இந்த ஸ்க்ரீன்ல வந்து நம்மளுக்கு நோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம வந்து இந்த எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்ட்ரி டீடைல்ஸ் நம்ம ஒருவேளை நாட் அப்ளிகபிள் கொடுத்துருக்கோம், ஸ்டேட் நாட் அப்ளிகபிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் நம்ம சிங்கிள் லெஜர்ல பண்ற மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்மால்னா ஸ்மால், அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, உத்யம் சர்டிபிகேட்டோடைய நம்பரை வந்து ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே லாஸ்ட் 7 டிஜிட்ல வந்து நம்ம வந்து முடியணும். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, தேர்டு ஃபீல்டா நம்மளுக்கு கேட்கறது எஃபெக்டிவ் ஃப்ரம். இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, பர்டிகுலரா எந்த டேட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டேட்டை வந்து நீங்க கொடுத்துருங்க. ஸோ அந்த சர்டிபிகேட்ல அந்த வேலிடேட் ஃப்ரம் அப்படிங்கிற டேட் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த லிஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ரெடியூஸ் ஆயிடுச்சு, அந்த லிஸ்ட் நீங்க வந்து எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆல் லெட்ஜர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து நீங்க வந்து பார்த்துக்கிறீங்க. ஆல் லெட்ஜர்ஸ் கொடுக்கும்போது ஆல்ரெடி எந்தெந்த லெட்ஜர்ஸ்க்கு நீங்க வந்து அப்டேட் பண்ணீங்களோ அது நம்மளுக்கு வரும். அதர்வைஸ் அதே F8 நீங்க கொடுக்கும்போது இன்கம்ப்ளீட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா, எதுக்கெல்லாம் நம்ம இன்கம்ப்ளீட் ஆயிருக்கோ அந்த லெட்ஜர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். சார் இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்றது ஒன் பை ஒன்னா நம்ம வந்து செட் பண்றோம். எப்படி வந்து மல்டிபிள் செட்டிங்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நம்மளுக்கு ஆல்ட் ஆர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ட் ஆர் கொடுக்கும்போது மல்டி ஆல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்குது. ஸோ டிஃபால்ட் கிரெடிட் பீரியட் கண்டிப்பா வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ அஸ் பர் அக்ரிமெண்ட் படி இருந்துச்சு அப்படின்னா 45 டேஸ் அப்படிங்கிறது கொடுங்க. தென் ஸ்டேட் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். அடுத்து டைப் ஆஃப் என்டர்பிரைசஸ்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்மால்னா ஸ்மால், மைக்ரோ அப்படின்னா மைக்ரோ. தென் உத்யம் சர்டிபிகேட்டை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி கூட நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ இங்க ஒன் பை ஒன் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க வந்து உத்யம் சர்டிபிகேட்டை நீங்க அப்டேட் பண்ணுங்க. ஸோ அடுத்து கேட்கிறது இந்த இடத்துல வந்து எஃபெக்டிவ் டேட். இங்க நான் வந்து ஒரு பர்டிகுலர் டேட் கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்கிரீன்ல அந்த எஃபெக்டிவ் டேட் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா அப்பியர் ஆகாது. அதர்வைஸ் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்பியர் ஆகும். ஸோ அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம லாஸ்டா ஃபீட் பண்ணது மட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா அப்டேட் ஆயிடும். ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா,
எப்பெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கோ அதன்படி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுங்க. அப்படியே நான் வந்து எஸ்கேப் பண்ணி வெளில வந்துடுறேன். அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸெல்ல இருந்து டேட்டாஸ நம்ம எப்படி நம்ம அப்லோட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து எக்ஸெல்ல இருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம். அதாவது நம்ம டேட்டாஸ நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான ஃபார்மேட்ட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி டேலில இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதே ஸ்க்ரீன நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, எக்ஸெலுக்கு அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணேன். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்பெனி நேம் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்துச்சு. தென் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு எக்ஸெல் மேப்பிங்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன மட்டும் நான் வந்து ஆல்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆல்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து எந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, டைட்டில் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு சீரியல் நம்பர், பர்ட்டிகுலர்ஸ், மெயின்டெயின் பேலன்ஸஸ், டிஃபால்ட் கிரெடிட் பீரியட், ஸ்டேட், கண்ட்ரி, டைப் அப்படிங்கிறது. அதாவது நமக்கு தேவையானது இந்த 3 இன்ஃபர்மேஷன். ஸோ இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் லாஸ்ட்ல இந்த அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன மட்டும் நான் வந்து லாஸ்ட்டா வந்து ஃபீட் பண்ணி, தனியா வந்து அதுக்கான டேட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணேன். தென் உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இங்க செட் பண்ணியிருக்கேன். தென் டைப். ஸோ இந்த 3 ஃபீல்ட மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்டேட் பண்ண போறோம். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறது இல்ல அப்படின்னா, மத்த எந்த ஃபீல்டையும் நாம டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. அதாவது லெட்ஜர் நேம், கண்ட்ரி, ஸ்டேட், தென் அவங்களுடைய அட்ரஸ் இந்த மாதிரி எதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. ஸோ ஒன்லி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த மாஸ்டர் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு இம்போர்ட் ஆனா போதும் அப்படிங்கிறத நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் எக்ஸல நம்ம மேப் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இம்போர்ட் அப்படிங்கிறது எடுங்க. இங்க வந்து மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மேப்பிங் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இதுல நம்ம வந்து மாஸ்டருக்கான மேப்பிங் நம்ம வந்து பண்ணணும். ஸோ நம்ம வந்து அப்டேட் பண்ண போறது என்னன்னா மாஸ்டர் டேட்டா. ஸோ இங்க நம்ம மாஸ்டர்ல இருக்கக்கூடிய கிரியேட் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸல நான் எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணியிருக்கனோ, அந்த ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணிட்டு, அந்த எக்ஸல் ஃபைல நான் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுல எந்த சீட் வந்து நான் வந்து அப்டேட் பண்ண போறேன். ஸோ இந்த எக்ஸல்ல இருக்கக்கூடிய சீட் வந்து என்ன அப்படின்னா, சீட் 1 அப்படின்னு தான் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அது எடுத்துக்குது. அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து அப்டேட் பண்றேன். சீட் 1 அப்படின்னு குடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்ப மேப்பிங்க்கான மெயின் ஸ்க்ரீன் நம்மளுக்கு இங்க ஓப்பன்ல இருக்கு. இதுல நான் மேப்பிங் நேம் நான் என்ன வேணுமான்னு குடுத்துக்கலாம். இப்ப எம்எஸ்எம்இ அப்டேட் அப்ப நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து சும்மா ஒரு நேம் வந்து வச்சுக்கிறேன். இதுல எந்த நேம் வேணுமான்னு குடுக்கலாம். டைப் ஆஃப் மாஸ்டர் என்ன அப்படின்னா, லெட்ஜர் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். ஸோ இது மேண்டேட்டரி திங். தென் மேண்டேட்டரியா இருக்கக்கூடிய நேம் அண்ட் குரூப் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணணும். இப்ப நான் நேம் அப்படிங்கிறதுல போயிட்டு செட் பண்றேன். இப்ப என்னுடைய எக்ஸல்ல எந்த இடத்துல நேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலர் அப்படிங்கிற இந்த டைட்டில்ல நேம் இருக்கு. ஸோ இப்ப நான் வந்து டேலில பர்ட்டிகுலர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி என்டர் பண்றேன். அடுத்து குரூப் அப்படிங்கிறது கம்பல்சரி நம்ம வந்து குடுக்க வேண்டியது இருக்கு. இந்த குரூப் அப்படிங்கிறது என்னோட எக்ஸெல்ல எங்கேயுமே நான் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ குரூப் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ன்றது நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேலில ஸ்பெசிஃபைட் பிக்ஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறத குடுத்து, இங்க நான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் டேலில வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஃபீச்சரா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இக்கான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இங்க கீழே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதுல 2 இன்ஃபர்மேஷன்ஸ் கேக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா, எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் ஆஃப் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த 2 ஃபீல்டையும் நான் ஃபர்ஸ்ட் குடுக்குறேன். அடுத்து நம்ம வந்து அப்ளிகபிள் டேட் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே. இது இப்ப எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நான் வந்து குடுத்துட்டு என்டர் பண்றேன். இங்க வந்து உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லையா? அத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குடுத்துக்கலாம். சாரி இது அ டைப் அப்படிங்கிறத நான் வந்து குடுத்துக்கிறேன். உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் அப்படின்னு தான் இருக்கு நம்மளுக்கு. ஸோ டைப் நான் வந்து என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னா, டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அத அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா குடுத்துடுறேன். அடுத்து வந்து எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷனுடைய நம்பர் நம்ம வந்து குடுக்குறோம். அந்த நம்பர் நம்மளுக்கு எங்க இருக்கு அப்படின்னா, உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸெல்ல எனக்கு இந்த காலம்ல இருக்கக்கூடியது எனக்கு வரணும். ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் நான் வந்து செட் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படிங்கிற டேட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படின்னு நான் வந்து குடுக்கணும். ஓகேங்களா? அதர்வைஸ் நான் உத்யம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்றேன். உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் நான் வந்து ஏன் அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணி பார்க்கிறேன். ஸோ இங்க மேல பார்த்தோம்னா, எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்ல
எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. அதர்வைஸ் நான் வந்து இங்க இந்த இடத்துல என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷோ மோர் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா மேபி அது வந்து அப்பியர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்எஸ்எம்இயோட அந்த டைப்ல ஓகேங்களா, எம்எஸ்எம்இ டீடைல்ஸ்ல என்டர் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு இருக்கு. அதர்வைஸ் நம்மளுக்கு இது தெரியுது அப்படின்னா டைப் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இந்த அப்ளிகபிள் ஃப்ரம்ல நான் வந்து எந்த டேட் எக்ஸல்ல கொடுத்துருக்கனோ அந்த டேட்டை நம்ம வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அப்ளிகபிள் ஃப்ரம்லேயே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸல்ல ஃபீல்டு நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த டைட் அதாவது இந்த காலமை நான் வந்து இந்த இடத்துல மேப் பண்ணிடுறேன். ஸோ இவ்வளவு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மேப்பிங்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நேம், குரூப் நேம் கம்பல்சரி நம்ம கொடுக்கணும். தென் ரிஜிஸ்ட்ரேஷனுடைய 3 மேண்டேட்டரி ஃபீல்டையும் நம்ம கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மேப்பிங் ப்ராசஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேப்பிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து நம்ம வந்து டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்போர்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன், மாஸ்டர் அப்படிங்கிறது எடுக்கிறேன். இதுல ப்ராப்பரா எந்த லொகேஷன்ல ஃபீட் பண்றோம், எந்த சீட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறத ப்ராப்பரா நம்ம செலக்ட் பண்ணணும். அதர்வைஸ் இந்த மேப்பிங் சம்பந்தமா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நம்மளுடைய இதே சேனல் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிலீஸ் 4ல வந்திருக்கக்கூடிய எக்ஸல் டு டேலி அப்டேட் வந்து நான் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். அதுல நீங்க வந்து பார்த்து நீங்க வந்து ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிறீங்க. அதர்வைஸ் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஒரு ஷீட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அப்டேட் பண்றேன். பேக்கப் நான் வந்து எடுக்கல. அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னா நீங்க ஒரிஜினல் டேட்டால மெயின்டைன் பண்றீங்கன்னா பேக்கப் வந்து ஒன்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க ஓகேங்களா. அதர்வைஸ் அப்படியே நம்ம வந்து என்டர் பண்ணி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம். இப்போ 49 லெட்ஜர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்டேட்டுக்காக கேட்குது. ஸோ தென் இங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லிஸ்டோட கவுண்ட் நீங்க வந்து எடுத்து பாருங்க. ஸோ 49 சீரியல் நம்பர் வரைக்கும் எனக்கு இருக்கு. ஸோ கரெக்டா எனக்கு எல்லா மாஸ்டர்ஸையும் எனக்கு எடுத்துக்குது. ஸோ இப்போ 49 வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து இம்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். எரர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சென்டர்லயே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் வந்துடும். அதர்வைஸ் நம்மளுக்கு ப்ராப்பரா அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து அப்டேட் ஆயிடுச்சுங்கிறத ப்ராப்பரா நம்ம வந்து செக் பண்ண போறோம். எந்த மாதிரி செக் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு லெஜரையும் நம்ம வந்து தனித்தனியா ஆல்டர் பண்ணி செக் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ட் ஜி கொடுங்க, அப்டேட் அப்டேட் எம்எஸ்எம்இ பார்ட்டி எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன், ஆல் ஐட்டம்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தா ஸ்க்ரீன் வந்து எம்டியா இருக்கு. அதாவது எல்லா பார்ட்டிஸ்க்கும் இதுல இருந்து இருந்த 49 லெட்ஜருக்கும் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த பழைய பார்ட்டிஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஆல் லெட்ஜர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராப்பரா அப்டேட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எந்தெந்த பார்ட்டிஸ்க்கு நம்மளுக்கு அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதர்வைஸ் நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் அதாவது கண்ட்ரி நாட் அப்ளிகபிள் இருக்கிறதுக்கு மட்டும் நம்மளுக்கு ப்ராப்பரா வந்து என்ன ஆகல அப்படின்னா அப்டேட் ஆகல. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸல்ல எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு எல்லாம் கண்ட்ரிஸ் வந்து ப்ராப்பரா இல்லையோ அங்க நம்ம வந்து மாடிஃபை பண்ணிட்டு கண்ட்ரியை நம்ம வந்து மாடிஃபை பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து இந்த இடத்துல அப்டேட் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே. ஸோ இப்போ அப்டேட் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த கண்ட்ரி அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். ஓகே. அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற எம்எஸ்எம்இக்கான அப்டேட் என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து பாக்குறேன். இப்ப ஆல்ட் ஜி நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டாவே ஒரு ரிப்போர்ட் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் எம்எஸ்எம்இ பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க இருக்கு. இதை நான் வந்து என்ன பண்றேன் ஜஸ்ட் என்டர் பண்றேன். என்டர் பண்ணும்போது எம்எஸ்எம்இ அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் பெண்டிங் இருக்கக்கூடிய அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய பெண்டிங் பில்ஸ் வந்து என்ன அப்படிங்கறத ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இவங்களுக்கு நம்ம செட்மெண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துடலாம். இது டைரக்டா ஆல்ட் ஜி கொடுத்து நீங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து ஆல்ட் ஜி கொடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார்ம் எம்எஸ்எம்இக்கான ஃபார்ம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஃபார்ம் 1 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுவும் அந்த அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓவர் டியூ ஆனது மட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஆகும். ஸோ ஓவர் டியூ ஆன பில் எதுவுமே இல்லை. ஸோ 10 நாளைக்கு மட்டும் அதாவது 10 நாள் மட்டும்தான் நம்ம வந்து ஓவர் டியூ இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம வந்து செப்பரேட்டா பார்த்தோம். அதர்வைஸ் இங்க வந்து நம்ம மேபி டேட் அப்படிங்கிறத நம்ம வந்து மாத்தி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா அதே மணி எலக்ட்ரிகல்ஸ் வந்து 160 டேஸ் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இன்கேஸ் 31 மார்ச் 24 வரைக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணல அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவர் டியூவை தனியா நம்ம வந்து செக் பண்ணலாம். அடுத்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் தென் பேயபிள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம்.
ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா F2 கொடுத்து 31st மார்ச் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு டோட்டலா 31st மார்ச் வரைக்கும் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணாத இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. இதுல ஷோ பில்ஸ் ஆஃப் அப்படிங்கிறதுல நம்ம வந்து மேக்ரோ அதாவது மைக்ரோ அண்ட் ஸ்மால் பார்ட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். அதை மட்டும் எடுத்து என்டர் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம் அப்படின்னா அகெயின் வந்து அந்த மைக்ரோ லெவல்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் நம்மளுக்கு லிஸ்ட்ல வராங்க. இதே இன்ஃபர்மேஷன்ல நீங்க F12 பிரஸ் பண்ணுங்க. F12 கொடுத்துட்டு இங்க நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் ஏதாவது வேணும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துட்டோமா இல்லையா, அந்த டீடைல்ஸ் வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் F12ல ஷோ உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது எஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நாம ப்ராப்பரா நம்ம வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியதை அதாவது பெண்டிங் இல்லாம அந்த டியூ டேட் மிஸ் பண்ணாம நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். ஸோ இது வந்து லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு மெயினான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்க உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல எம்எஸ்எம்இ ரிலேட்டட் பார்ட்டிஸ் உங்களுக்கு இருக்கிறாங்க, செல்லர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க பெண்டிங் அமௌண்ட்டை பேமெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஆன்லைன் செஷன்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நம்ம ஆன்லைன் செஷன்ஸ்ல நம்ம டீட்டெயிலா டேலி இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதர்வைஸ் நம்மளுடைய இந்த வீடியோஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அட்வான்ஸ் செஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து பிளான்ல இருக்கு. ஸோ அந்த அட்வான்ஸ் செஷன்லையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த அப்டேட்ல